மலினமான ரசிகர்களை வைத்துக்கொண்டு தன் பண்ண மார்க்கெட்டை பில்டப் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது இது போன்ற சமூகத்தில் எந்த முற்போக்கு பாத்திரம் வைக்காம ஒரு கூட்டத்தை உருவாக்கும். இது நார்த் இந்தியால கிடையாது. அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனோட அரசியல் பின்புலத்தின் காரணமாக பாஜக மற்றும் அங்கிருந்த தேசிய கட்சிகளோட மோசமான பொருளாதார மற்றும் சமூக கண்ணோட்டத்தின் காரணமாக அவன் வாழ்க்கை தரம் பெயர்ந்திருக்கு. அதனால அவனுக்கு பொது ஒழுங்கு தெரியல. ஏன்னா வறுமையில தள்ளப்பட்டிருக்கான். அவன் பீடா போடுறான். ரொம்ப கேவலமா இருக்கிறாங்கிறது அவன் குற்றம் இல்ல அது. அது அங்க இருக்கிற அரசியல் கட்சியோட ஆட்சியின் குற்றம். அவனை நம்ம இழிவா பார்க்கிறோம். ஆனா அவன் ஒருபோதும் நடிகர்களுக்கு பின்னால இப்படி பில்டப் பண்ணி போனதில்லை. இது நம்ம நுட்பமா பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல கொண்டாட்ட யூடியூப் சேனலுக்கு தான் இந்த விஜய் சம்பவத்தில் இதை இந்த விஷயத்தை அப்படியே திருப்ப 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 அது திமுகவுக்கு எதிராக பேசி அதுல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அப்படியே கொண்டு போறதுல மீடியா அதுல இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கிடையாதுங்க. யூடியூப் சேனல் மீடியா திமுக நிறுவனம் தான் பல கோடி செலவு பண்ணி விஜய்க்கு எதிராக நிறைய இல்லையா. ஆனா லைம் லைட்ல விஜய் ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான கருத்து தான் அதிகமா இருக்குது. பல கோடி ரூபாய் செலவு பண்றதா சொல்றாங்க பாத்தீங்களா. விஜய்க்கு எதிராக பல கோடி ரூபாயை திமுக ஐடி செலவு பண்ணுறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்படி பல கோடி ரூபாய் விஜய்க்கு எதிராக செலவு பண்றதுந்தா சொல்றேன். இவங்க எல்லாம் முதல்ல போய் வாங்கிடுவாங்க. ஏங்க நான் விஜய்க்கு எதிராக பேசுறேன். அந்த மாதிரி ஆளுக்கு தான் இவங்க நல்லா தெரிஞ்சுங்க. விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. ஏங்க அவங்க என்ன அதை விட டாப்பா பேசுவேன் நான். இவங்களுக்கு கிடைக்கல. இது உண்மைதான். எனக்கெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? நான் பேசல. எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒன்றும் கிடைச்சது இல்லை சொல்றாங்க. என்ன விஜய்க்கு எதிராக பேசி என்ன கொடுத்துடுறாங்க? ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு ஆதரவா பேசுனாதான் கிடைக்கும் போல. அதான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மிரட்டுறாங்க. இது வேற திமுக காரங்க விஜய்க்கு ஆதரவா பேச சொல்லி மிரட்டுறாங்க. எங்க மிரட்டுறாங்க? விஜய் கட்சிக்காரன் தான் மிரட்டுறான். உங்களையும் மிரட்டுறான், எங்களையும் மிரட்டுறாங்க. இப்போ பேஸ்புக்ல திட்டுறது கடுமையா போட்டுறது. ஏன் ஊரெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்த சீமானு எது கூட்டத்திலே ஒருத்த மிரட்டி இருக்காங்க. அவங்க தான் மிரட்டுறாங்க. உள்ள என்ன அவங்களுக்கு தான் தெரியாது. யாரை வேணுமாலும் மரியாதை குறைவா அவங்க பேசுவாங்க. சீமான் ஊர் பூரா மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருந்தாப்புல அவ்வளவு கேவலமா. எனக்கு ஒரு மகிழ்ச்சி விஜய் கட்சினால எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா சீமான பஞ்சர் பண்ணது. முதல்ல மாநாடு நடத்துறாருல இதுல அப்பயே நம்ம பேசணும்ல. அவர் தோங்குறதுக்கு முன்னால நம்ம பேசணும். அது ஆரம்பிச்சு வந்தாங்க. யாருக்கு இவங்க எல்லாம் திமுக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சீமான் கதை முடிப்பாருங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. இதுல வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இதுல அவர் என்னன்னா சீமான பஞ்சர் ஆகிட்டார். ஊர்ல இருக்கிறவன கேவலமா கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசினா இவர் ரொம்ப யோக்கியமா மேடையில அப்பா சொல்றேன் வாடா அப்படின்னு. அப்பா நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறப்பா உலகத்துல. நீ எவ்வளவு பெண்களை இழிவு சொல்ற எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற நீ மேடையிலே பேசுற நீ எதிர்கட்சியில் தலைவர்கள் எல்லாம் பொருட்டு இல்லாம ஒன்னொருத்த உள்ள கேட்டான் பத்தியா கேவலமா உனக்கு அவன் தான் லாக்கி.